நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அருமையான டிவி நேயர்களுக்கு ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, எவர்களை ஆசீர்வதிக்கிறாயோ அவரை நான் ஆசீர்வதிப்பேன் என்று. உண்மையிலே நம்ம தேவனுடைய பிள்ளைகள் மட்டும்தான் ஆசீர்வதிக்க முடியும். ஒரு பெரிய பாக்கியம். கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அந்த ஜோஸ்வா டிவி மூலமாய் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அநேகர் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். அநேக மக்கள், அக்கா நாங்கள் அந்த செய்தியை கேட்குறோம், ஒருவேளை கர்த்தர் பேசுகிறார், நான் கர்த்தர் சொன்னதை நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன், உங்களுக்கு இன்னும் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஒருவேளை நீங்கள் ஏழ்மை நிலையில் இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், கஷ்டப்பட்டுருக்கலாம், வறுமையில் இருக்கலாம், வியாதியோடு இருக்கலாம், எல்லாராலும் நீங்கள் மறக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அப்படி தானே இயேசுவா அப்படி சொல்கிறார்ல, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நம்மளை மறக்காத ஒரு தெய்வம் அவர் மட்டும்தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னை மறந்துட்டாரோ அப்படி நீங்கள் நினைக்காதீங்க. அவர் ஒரு நாளும் நம்மை மறக்கிற தெய்வம் அல்ல. உண்மையிலே நான் கூட அப்படி நினச்சிருக்கேன். முன்னால் இயேசுவா நம்மளை நினைப்பாரா அப்படின்னு நான் நினச்சிருக்கிறது உண்டு. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அதனால் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. எல்லோரும் நல்லா ஜாலியாக இருங்க. ஜாலியானா ஆண்டவருக்குள்ளே நல்ல சந்தோஷமாக இருக்கணும், நல்ல பைபிள் வாசிக்கணும். எப்போ ஜாலி வரும் தெரியுமா? எப்போ நம்ம பைபிள் வாசிக்கமோ, எப்போ நம்ம ஆண்டவற்றை இருதயத்தை ஊட்டி ஜெபிக்கிறோமோ, எப்போ நம்ம கண்ணீர் விடுகிறோமோ, எப்போ நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்கிறோமோ, எப்போ நம்ம ஆண்டவருக்கு கொடுக்குறோமோ, இதெல்லாம் உங்களை ஒரு என்ஜாய் பண்ண வைக்கும். ஆமாம், உங்கள் பேரில் வேதம் அப்படி சொல்லுவோம், உங்கள் பேரில் மகிழ்ச்சியாய் ஆண்டு சந்தோஷிப்ப பண்ணுவாராம் அப்படின்னு எழுதியிருக்குது. நான் அப்புறம் சொல்கிறேன்னு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீங்கள் எங்கள் கூட பேசுங்கப்பா, என் ஜனத்தோடு பேசும் ஐயா. ஆண்டவரை என்ன நிலையில் இருந்தாலும் நீர் எங்களோடு பேசும். நீர் எல்லாவற்றையும் மாற்ற உங்கள்கிட்ட மட்டும்தான் அத்தியாயம் இருக்கப்பா. எல்லாருக்கும் டேடிம்மா, நீர் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். என் ஜனத்தை நிரப்பும். என்னென்ன காலியாக இருக்கிறதோ, அவங்க கிச்சன் காலியாக இருக்கலாம், ஒருவேளை அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை காலியாக இருக்கலாம், ஒருவேளை அவங்க இருதயம் காலியாக இருக்கலாம், ஒருவேளை அவங்களுடைய வருமானம் காலியாக இருக்கலாம், ஒருவேளை அவங்களுடைய கடைகள் காலியாக இருக்கலாம், அவருடைய படிப்பு ஒருவேளை சிந்தை காலியாக இருக்கலாம், படிக்க முடியாமல் எல்லாம் காலியாக இருக்கலாம். நீர் காலியாக இருக்கிறதை நீ நிரப்புகிறவரப்பா. நீர் நல்லவரப்பா. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் இந்த நாளில் நம்மை பார்த்து சொல்கிறார். ஏசாயா 1:19 பேசுகிறார். பார்த்திங்கன்னா ஆண்டவர் இந்த நாட்களில் நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் மற்றவங்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் நம்மளை ஏவுகிறார். ஏனென்றால் தேசம் அழிந்து கொண்டு இருக்கிறது, தேசம் அழிகிறது, வாலிபர்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்திக்கு கேட்கவே பயமாக இருக்குது. மரணங்கள், பாவம், கற்பழிப்புகள், அதனால் இத்தனை சிறு பிள்ளைகள் எல்லாம் எப்படி துணிகரமாக செய்கிறாங்கன்னு நமக்கே புரியவில்லை. பாவம், பிசாசு அப்படி ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, வேதம் சொல்லுகிறது, வசனம் வாசிக்கலாமா? ஏசாயா 1:19 நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஏசாயா 1:19 20 சொல்லுது, மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள் என்று. அவங்க பார்த்தீங்கன்னா, நான் உங்களை பயமுறுத்தலை, வேத வசனம் அப்படி எழுதியிருக்கிறது. மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள், கர்த்தரின் வாய் இதை சொல்லிட்டு அப்படின்ட்டு எழுதியிருக்கு. எவ்வளோ பயமாக இருக்குல்ல? கர்த்தரின் வாய் சொல்லிட்டான். அவர் சொன்னதை கேட்டோன்னா தேசத்தின் நன்மையை புசிப்போமா, அல்லட்டி பட்டயத்துக்கு இரையாகுமா அப்படின்னு எழுதியிருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. அன்று சொல்கிறார் பாருங்க, கர்த்தரின் வாய் இதை சொல்லிட்டான். ஏசாயா 58 அதிகாரத்தில் 14 சொல்லுது, ஆண்டு நான் உன்னை உயர்த்துவேன்,
உன்னை 12 விதமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டுன்னு எழுதியிருக்கிறார். எவ்வளோ பிளஸ்ஸிங்கான வார்த்தை. இதில் எழுதியிருக்காரு இறையாவியர்கள்னு சொல்கிறார். அப்படின்னா மரித்து விடுவோம், அழிந்து விடுவோம் என்று நம்மளை வேதம் எச்சரிக்கிறது. ஆமாம், எச்சரிக்கிறது. நம்ம தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் ரொம்ப நேரம் இழுக்கலை, ஆனால் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஒருவேளை எனக்கு அன்பான பெற்றோரே, தேசத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக இன்றைக்கி அழைக்கப்படுகிறீர்கள். தேசத்தில் இருக்கிற வாலிபர்களுக்காக, சிறுவர்களுக்காக, குடும்பங்களுக்காக, ஊழியங்களுக்காக, திருச்சபைகளுக்காக, நம்முடைய பாஸ்டர்ஸ்மார்களுக்காக, நம்முடைய போதக பிதாக்களுக்காக, நம்முடைய சபை ஊழியர்களுக்காக, நம்முடைய விசுவாசிகளுக்காக, நம்முடைய தீர்க்கதரிசிகளுக்காக, நமக்கு கொடுக்கப்பட்ட சுவிசேஷர்களுக்காக, தேவ பிள்ளைகளுக்காக, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்காக, சிறுவர்களுக்காக, சிறப்பிரசங்கம் பண்ணுறவங்களுக்காக, அப்புறம் ட்ராக்ஸ் கொடுத்து சுவிசேஷ ஊழியம் செய்கிறவங்களுக்காக, கன்வென்ஷன் நடத்துகிறவங்களுக்காக, இப்படி டிவி ஊழியம் நடத்துகிறவங்க, புக்ஸ் ஊழியம், கேசட் ஊழியம், நிறைய வகையில் ஊழியம் நடக்குது. இதற்கு எல்லாம் நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். செய்வீங்களா? தேசத்தின் நன்மை. ஒருவேளை பரிசுத்தவான்கள் எல்லாம் ஜெபித்தார்கள். ஒருவேளை நான் இதெல்லாம் அதைத்தான் சொல்கிறேன். ஆபிரகாம் ஜெபித்தார். கர்த்தர் ஆபிரகாமை கைவிடலை, பூரணமாய் ஆசீர்வதித்தார். ஒருவேளை அவனுக்கு அவ்வளோ தேவைகள் இருந்தது, காத்திருந்தான், கர்த்தர் செய்தார். ஜெபிக்கிறவங்க கர்த்தர் உங்களை ஜெபிக்கிறவங்கள கர்த்தர் வெறுமையாக அனுப்பவே மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் ஜெபிச்சு பார்த்துட்டோம், ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் கேட்டு ஜெபிக்க வேண்டும், செயல்பட வேண்டும். ஆமாம், பார்த்தீங்கன்னா கர்த்தர் நான் மகிமைக்காக சொல்கிறேன். அநேக பரிசுத்தவான்களெல்லாம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஜெபிக்கிறாங்க. ஆமாம், எங்களுக்கு முன்னால் ஆண்டோடைய நாம மகிமைக்காக சொல்கிறேன். விக்டர் பி அண்ணன் இருந்தாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க. அண்ணெல்லாம் 20 மணி நேரம் ஜெபிப்பாராம். ஆமாம், அப்படி ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரன். இப்போ கர்த்தர் பார்த்திங்கன்னா அப்படி பயன்படுத்தினார். அவர் அந்த நாட்களிலே ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்ன சொன்ன தீர்க்க தரிசனம் இப்போவும் நிறைவேறுகிறது. ஆமாம், நல்லா சொல்ல முடியும். கேரளா எஸ்டேட்லலாம் ஒரு நாள் அந்த பேசின வார்த்தைகளெல்லாம் இன்றைக்கும் தொடித்து கொண்டு இருக்கிறது. ஜெபிப்போமா? உங்களையும் தீர்க்கதரிசியை மாற்றுவார். பாருங்க, ஆபிரகாமே கர்த்தர் தீர்க்கதரிசின்னு சொன்னார் இல்லையா? தீர்க்கதரிசின்னு சொன்னார். 20 ஆதியாகமம் 20 வாசித்து பாருங்கன்னு. தீர்க்கதரிசின்னு சொன்னார். ஜெபிக்கிறவனை தீர்க்கதரிசியை அடையாளம் போடுவார். ஜெபிக்கிறவனை ஆண்டவர் பார்த்திங்கன்னா மோசையை கொண்டு செங்கடலே பிளந்தார். ஆமாம், செங்கடல் பிளந்துச்சு. அது ரொம்ப ஒரு பாருங்கள் ஆச்சரியமான காரியம் இல்லையா? ஆமாம், பல லட்சக்கணக்கான ஜனங்களை நடத்தும்படியாய் அப்படிப்பட்ட மேலான அனுபவத்தை உங்களுக்கு தருவார். கோழி மாதிரி கீழே கிண்ட மாதிரி உங்களை நடத்த மாட்டார், உங்களை உயர்ந்த அடைக்கத்தில் வைப்பார். நீங்கள் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட எனக்குள்ள பாரம். ஒருவேளை நான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜெபிச்சாங்க, நீங்களும் நானும் ஜெபிக்கணும். ஒருவேளை யோபு ஜெபித்தார் மற்றவர்களுக்காய், மோசே ஜெபித்தார் திருச்சபைக்காக, எல்லாருமே ஜெபிச்சாங்க. எஸ்தர் ஜெபிச்சாங்க குலத்துக்காக. நீங்களும் ஒரு பொறுப்பு ஆண்டுட்டு வாங்கிக்கிடுவீங்களா? நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. வேதம் சொல்லுப்பா, எனக்கு அன்பான தேவஜனமே, ஜெபிக்கிறவன் மேன்மை அடைவான். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒருவனை தேடினேன், ஒருவனை காணேன். நம்ம கேட்குறோம் பாருங்கள். ஒரு சகோதரிக்கு டெலிவரி ஆக போகுது, மூத்த குழந்தை இருக்குது, 2வது பேபி. அவங்க ஏதாவது ரொம்ப பிரச்சனை இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, முடியாது அப்படின்னு. இது ஒரு சிலருக்கு அழைப்பு வந்தது ஜெபிக்கும்படியாய். அப்போ அடிமைக்கும் அழைப்பு வந்தது. உண்மையிலே அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் சில நேரம் அப்படியே ஜெபிக்க வைப்பார். ஜெபி மக்களை, இந்த மூத்த குழந்தை, சின்ன குழந்தை, 2-3 வயசு குழந்தை, எல்லாருமே ஜெபித்தோம். நடந்தது என்ன தெரியுமா? போன மாதம் சொன்னாங்க, ஏதாவது தாய் பிழைக்கணும், எல்லாம் பேபி பிழைக்கணும், ஏதாவது ஒன்று தான். இல்லை, இருவரையும் நல்ல டெலிவரியை கொடுத்து 2 தாயும் சேயும் பாதுகாத்து இருக்கிறார். எவ்வளோ நல்லவர். நம்முடைய ஜெபம் வீணாகாது. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஒரு வேளை மோசே சாஷ்டாங்கமாய் விழுந்து ஜெபித்தார். ஆபிரகாம் கூட சாஷ்டாங்கமாய் விழுந்து ஜெபித்திருக்கிறார். ஆரோன், எல்லாருமே ஜெபிச்சிருக்காங்க. நம்மளுக்கு கூட அந்த பட்டியலுக்குள்ள வருவோமா? ஜெபித்தவன், உண்மையில் சொல்கிறேன், நான் பெருமைக்காக சொல்லவும் இல்லை, சும்மா நான் உங்களை ஒரு ரொம்ப சந்தோஷப்படுத்த முடியா அப்படிலாம் இல்லை. ஜெபிக்கிறவன் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா தேசம் அழிஞ்சிட்ருக்கு. வாலிபர்களை ஒரு பக்கம் பிசாசு பட்டயத்தினால கொன்னுக்கிட்டு இருக்கான், பாவத்தை போட்டுவிட்டு. சிறு பிள்ளைகளை செல் வச்சு கொன்னுக்கிட்டு இருக்கிறான். குடும்பத்தை கவலை வச்சு கொன்னுக்கிட்டு இருக்கிறான்.
முதியோர்களை சும்மா பாரத்தை குறித்து கொண்டுக்கிட்டு இருக்கிறான். ஊழியர்களை வேறு விதமாக உலகத்தை காமிச்சு தள்ளி கொண்டு இருக்கிறான். ஜெபத்தை குறைச்சி, வேத வாசிப்பை குறைச்சி, விசுவாசத்தை குறைச்சி, இதெல்லாம் பிசாசுடைய தந்திரம். ஒரு வேளை கர்த்தர் ஆண்டவர் சொன்ன இடத்துல நின்ற பரிசுத்தவான்கள் ஜெபித்தவர்கள் எல்லாம் பட்டியலில் பரலோகத்தில் இன்றைக்கும் ஆண்டவரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நானும் நீங்களும் அவரோடு கூட 1000 காலம் 1000 வருஷ காலம் அரசாளுமே. கர்த்தரதைத்தான் நம்மளுக்கு உங்கள்கிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறார். கன்னியாகுமரி முதல் ஜம்மு காஷ்மீர் வரை பாரத தேசம் இயேசுவை அறியட்டுமே. கன்னியாகுமரி முதல் ஜம்மு காஷ்மீர் வரை பாரத தேசம் இயேசுவை அறியட்டுமே. பாரதம் நம் பாரதம் இயேசுவை அறியட்டுமே. பாரதம் நம் பாரதம் இயேசுவை அறியட்டுமே. கண்ணீரோடு ஜெபித்திடுவோம், உலகத்தை வெறுத்திடுவோம். தியாகத்தோடு செயல்படுவோம், இயேசுவை தொழுதிடுவோம். இயேசு கிறிஸ்துவுக்காய் வாழ்வை அர்ப்பணிப்போம். இயேசு கிறிஸ்துவுக்காய் வாழ்வை அர்ப்பணிப்போம். கன்னியாகுமரி முதல் ஜம்மு காஷ்மீர் வரை பாரத தேசம் இயேசுவை அறியட்டுமே. பாரதம் நம் பாரதம் இயேசுவை அறியட்டுமே. பாரதம் நம் பாரதம் இயேசுவை அறியட்டுமே. ஆண்டவருக்கு உங்களை பார்த்து எதிர்பார்த்து வந்திருக்கிறார், ஜெபிக்கும்படியாய். ஒருவேளை எஸ்தர் ஜெபித்ததுனால குலமே பாதுகாக்கப்பட்டது. பாருங்க, ஆண்டுடைய நாம மகிமைக்காய் சொல்லுகிறேன். பிரின்சஸ் டயானா இறந்தவுடன் 250 கோடி மக்கள் மாளிகை போல குவிந்தார்களாம். பார்த்தீங்கன்னா அப்படி அந்த 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 சகோதரிக்காக மக்கள் அப்படி அனுதாபப்பட்டார்களாம். என்ன தெரியுமா அவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா? அவங்க செய்த அந்த நாட்களில் ஒரு பெரிய ராணி கருப்பு இன மக்களை, நோய்வாய்ப்பட்ட பிள்ளைகளை, புண்களாக இருக்குமா, அந்த பிள்ளைகளை, இன மக்களை, கருப்பு இன மக்களை யாருமே கிட்ட போக மாட்டாங்களாம். இந்த பிள்ளைகளை எடுத்து கொஞ்சுவாங்களாம். ராஜகுலத்தை சேர்ந்தவர்கள். பிரின்சஸ் டயானா. எனக்கு அன்பான தேவச்சனமே, ஒரு அன்பு இல்லாமல் ஒரு மக்களை குறித்த பாரம் நமக்கு வருவது இல்லை, வர முடியாது. ஆண்டவர் இந்த நாளில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, என் பாரத்தை புரிந்து நீ ஜெபிப்பாயா என்று கர்த்தர் கேட்கிறார். அநேக பரிசுத்தவான்கள் எல்லாம் ஜெபித்தார்களே, நீ ஜெபிப்பாயா? தேசத்தின் நன்மை உங்களுக்கு தருவார் தெய்வ பிள்ளையே. பாருங்கள், வசனம் சொல்லுகிறது. ஆமாம், இன்றைக்கி பாருங்கள், அந்த வசனம் சொல்லுறது ஏசாயா 24ஆம் அதிகாரம், தேசம் முழுவதும் கொள்ளையாகி முற்றிலும் வெறுமையாகும். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. அப்படி எழுதியிருக்கிறது. ஏசாயா 24:3. தேசம் புலம்பி வாடும், பூமி சத்துவமற்று உலர்ந்து போகும். தேசத்து ஜனத்திலே உயர்ந்தவர்கள் தவிப்பார்கள். பூமி சத்துவமற்று உலர்ந்து போகும். தேசத்து ஜனத்திலே உயர்ந்தவர்கள் தவிப்பார்கள். தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது. அவர்கள் நியாயப்பிரமாணங்களை மீறி கட்டளைகளை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள். இது நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது. அதன் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள், தேசத்தார் தகிக்கப்பட்டார்கள், சிலர் மாத்திரம் மீந்தி இருக்கிறார்கள். இந்த நாளில்
ஆண்டவர் ஒருவேளை என்ன பிரச்சனை வரப்போகுதோ நாம் அறியோம். தேசம் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிகளில் நிறைய பிள்ளைகளை வேலையிலேருந்து எடுக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப கவனம். ஆமாம், எடுக்கிறாங்க. ரெண்டாவது, அவங்களால சேலரி கொடுக்க முடியவில்லை, ஜெபம் இல்லை. தேசம் இப்படி ஆண்டு சொல்கிறார், தேசம் முழுவதும் கொள்ளையாகி முற்றிலும் வெறுமையாகும். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. தேசம் புலம்பி வாடும், பூமி சத்துவமுற்று உலர்ந்து போகும். நீங்கள் இதை வாசித்து பாருங்கள். ஏசாயா 24ஆம் அதிகாரம் 3-6 வர வாசித்து பாருங்கள். தேசம் தன் குடிகளின் மூலமாக தீட்டுப்பட்டது. அவர்கள் நியாய பிரமாணங்களை மீறி சர்ச்சைக்கு போகிறதில்ல. சர்ச்சில் போனால் அப்படியே டைம் எல்லாம் அப்படியே எப்படியோ போகிறதில்ல. மீறி கட்டளைகளை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கை முறித்தார்கள். ஆண்டு நித்திய உடன்படிக்கை உங்களுக்கும் எனக்கும் பண்ணியிருக்கிறார். சிலர் ஆண்டு சர்ச்சைக்கு போகிறதே இல்லை, அப்படி நடந்துட்டு அதனால் போகலை. ஒரு தகவரி சொல்கிறாங்க, 2 வருஷமாக நான் சர்ச்சைக்கு போகல. நான் சொன்னேன், ஏசாமி உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியுமா? இது நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது, அதன் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள், தேசத்தார் தகிக்கப்பட்டார்கள். யோசித்து பாருங்கள், சிலர் மாத்திரம் மீந்து இருக்கிறார்கள். ஆண்டு சொல்கிறாரு, தேசம் அழிஞ்சிட்ருக்கு, நீ உன்னை அர்ப்பணிப்பாயா? ஒரு ஆபிரகாமை போல கர்த்தருக்கு முன்பாக நின்று பரிந்து பேசுவீர்களா என்று கர்த்தர் உங்களை பார்த்து என்னை பார்த்து கேட்குறான். ஒரு சிலருக்கு எப்படின்னா, நம்ம தேசத்துக்கு ஜெபிச்சோன்னா நமக்கு பிரச்சனை வருமே. இல்லை, ஆண்டவர் இயேசுப்பா பார்த்தீங்கன்னா 17ஆம் அதிகாரத்தில், யோவான் 17ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கா எனக்கா ஜெபித்துக்கிட்டு இருக்கிறாரு. நம்முடைய பாவமெல்லாம் அவர் மேலே விழுந்தது, நம்முடைய வியாதியெல்லாம் அவர் மேலே விழுந்தது. நமக்கு வர வேண்டிய தண்டனை அவர் எடுத்துக்கொண்டார். நான் உன்னை ஆக்கினைக்குள்ளே தீர்க்க மாட்டேன், இனி பாவம் செய்யாதே போன்னு சொல்லி அனுப்புகிறார். அதனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் நம்ம செபிக்க ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார், நம்ம செபிக்க வைக்கிறார். அதை உணர்ந்து மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தேசத்தை சாபப்பட்சித்து கொண்டிருக்கிறது. வாலிபர்கள் இஷ்டம் போல், வாலிப பெண்கள் இஷ்டம் போல், காலேஜ் ஆனாலும் வேலை ஸ்தலமானாலும் எங்கேனாலும் கர்த்தருக்குரிய பயமில்லை, பெற்றோருக்குரிய பயமில்லை, யாரு குறிச்சும் பயமில்லை. ஜெபிப்பீர்களா? வாலிபம் அழிந்து கொண்டு இருக்கிறதே. பின்னாலே யோசிக்கிறாங்க, குடிக்கிறவன் குடித்து கொண்டே இருக்கிறார்கள், பின்னாலே யோசித்து பயன் இல்லை. ஜெபிப்பீர்களா? வேதம் சொல்வது, ஏசாயா 51ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்வது, சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான், அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவன் அப்பம் குறைபடுவதில்லை. எப்போ தெரியுமா? நம்ம ஜெபிக்கும்போது. நம்ம கணவன் குடிக்காமல் இருக்கலாம், அநேக கணவர்மார் குடித்து, ஐயோ யோசித்து பாருங்களேன். ஜெபிப்பீங்களா? ஏசாயா அதை வச்சு, அந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஏசாயா 51ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் அப்படி எழுதியிருக்குது. சிறைப்பட்டு போனவன், குடியிலே சிறைப்பட்டவன், பாவத்திலே சிறைப்பட்டவன், கோபத்திலே சிறைப்பட்டவன் தீவிரமாய் விடுதலை ஆவான். தீவிரமாய் ஜெபிக்கிற நாட்கள் வந்திருக்கிறோம். ஜெபிப்பீர்களா? நீங்கள் தீவிரமாக ஜெபிச்சிங்கன்னா தீவிரமாக நீங்கள் தேசத்தின் நன்மையை புசிப்பீங்க, தீவிரமாக பிளஸ்ஸிங்கை பெற்றுக்கொள்வீர்கள், தீவிரமாக எல்லா கிருபைகளையும் பெற்றுக்கொள்வீர்கள், தீவிரமாக உங்களுடைய குடும்ப காரியங்களை எல்லாம் சர்க்கஸாக ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார், எல்லாவற்றையும் வெற்றியாய் முடித்து தருவார். ஆமாம், செய்வீங்களா? ஜெபிக்கிற உண்மையிலே சொல்கிறேன், தேவனுடைய நான் மகிமைக்கே சொல்லுகிறேன், ஜெபிப்பீங்களா? சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் 6 மாதத்துக்குள்ளே ஆண்டவர் அற்புதம் செய்வார். உங்கள் கணவரே குடிக்காரனா? உங்கள் பிள்ளைங்க அப்படி இருக்காங்களா? பாவத்தில் இருக்காங்களா? இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஏசாயா 51:14. இன்னும் ஒரு வசனம் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. என்ன சொல்கிறார் தெரியுமா? நம்ம அப்படி ஜெபிக்கணும். ஆண்டவரே தூங்கிட்டுலாம் ஜெபிக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் ஜெபித்தாலும் போராடி, பவுல் சொன்னது போல, பவுல் வேதம் சொல்கிறது, நான் ஜெபத்தில் போராடுவது போல நீங்களும் போராடுங்கள் என்று சொல்லுகிறார். போராடணும்னா சும்மா முடியுமா? ஆனால் போராடின வெற்றி உண்டு. சிலுவையில் அவர் போராடி வெற்றி தந்தார் உங்களுக்கும் எனக்கும். சகரியா 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியில் அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். ஆண்டு சொல்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? அடைபட்டு இருக்கிற காரியத்தை, உன் குடும்பத்தார் அடைபட்டிருக்கலாம், குழியில் அடைபட்டிருக்கிறாங்க, தண்ணி இல்லாத குழியில்,
அவங்கள விடுவிக்க போகிறாராம். அடைபட்டிருக்கிற வாலிபர்கள், செல்லில் அடிக்டாக இருக்கிற சின்ன பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் தன்னை நாசமாக்கி கொண்டு இருக்கிறார்கள். நம்ம பாராதூர் போல இருக்கக்கூடாது. நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி கதறுவோமோ, நம்ம உண்மையிலே சொல்கிறேன், நம்ம ஜெபித்து கத்து எத்தனை காரியங்கள் செய்திருக்கிறார். யோசித்து பாருங்கள். நம்ம உத்தரவாதம் பண்ணியிருந்தோன்னா நம்ம தேசம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம்ல, அநேக வாலிபர்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்கல்ல, அநேக குடும்பங்கள் பிரிஞ்சிருக்காதுல்ல, அநேகர் மறிச்சிருக்க மாட்டாங்கல்ல. யோசித்து பாருங்களேன், எவ்வளோ பேர் மறிச்சிட்டு இருக்காங்க. வாலிபர்கள், எவ்வளோ சிறு பிள்ளைகள், 14 வயசு பையன் கொண்டு போய் கொலை பண்ணிடுறான். எவ்வளோ தவறான காரியங்கள் நடக்கிறது. சில டிவியில் பார்க்குறோமே, பார்த்து கொண்டே இருக்கிறோமா? பார்ப்பதற்காக அல்ல, ஜெபிப்பதற்காக. ஜெபிப்பீங்களா? நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிப்பார் தெரியுமா? எஸ்தர் ராஜாத்திக்கு பொற்செங்கோல் கொடுத்தார் தெரியுமா? பொற்செங்கோல் ஒரு ராஜாவே கொடுத்தான். அவள் செய்த நன்மையான காரியங்களை கண்டு உங்களுக்கு செய்ய மாட்டாரா? இஸ்ரவேலே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார்? நம் ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்காக அருளுகிறவர், தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தவர். இதெல்லாம் தரமாட்டாரா? ஆண்டு இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், தேசம் அழியுது, உங்களை எச்சரிக்கிறார். தேசத்தின் நன்மை நீங்கள் புசிக்கணும்னா நீங்கள் தேசத்துக்காக ஜெபிச்சு பாருங்கள். வெறுமையாகும்னு சொல்கிறார். ஒருவேளை கொரோனா வரப்போதோ என்ன வரப்போதோ நமக்கு தெரியாது. ஆமாம், நமக்கு தெரியாது. ரகசியம் கர்த்தர்கிட்ட இருக்கிறது. சில மறைவானது அவருக்குரியது. தயவு செய்து நான் மறுபடியும் உங்களை பார்த்து சொல்கிறேன், இதை பார்க்குற வாலிபர்களாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், தூங்கி கொண்டே இருக்கலாம். நீங்கள் எனக்கு ஜெபிக்க முடியாதுமா, நான் என்னால் எந்திரிக்கவே முடியலை, நீங்கள் சேரில் உட்காந்தாது ஜெபிங்க. தேசம் அழியுதுமா. வாலிபர் குடிச்சிட்ருக்காங்களே, எத்தனை கணவன்மார் குடிச்சிட்டு இறந்து போயிட்டாங்க, எத்தனை பெண்கள் தவறாய் போகிறார்கள். எனக்கு இன்றைக்கி அதுதான் பாரம். எத்தனை பெண்கள் பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு, பிள்ளைகளெல்லாம் கொலை பண்ணிட்டு, யோசித்து பாருங்கள், பிள்ளைகளை கொலை பண்ணுறாங்க. எவ்வளோ பிசாசு குருடாக்கி வச்சுருக்கான், யோசித்து பாருங்கள். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அப்புறம் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கிறார், இன்றைக்கி உண்மையிலே சொல்கிறேன், இது ஒரு தருணம். நான் மரித்த பிறகு ஜெபிக்க முடியாது, மரித்த பிறகு பரலோகம் தான் போகணும், ஜெபிக்க முடியாது. இந்த பூமியில் இருக்க வரைக்கும் தான் ஜெபம். ஜெபிப்பீங்களா? ஜெபிச்சா என்ன செய்வாரோ தெரியுமா? அதை மட்டும் வாசித்து முடிக்கலாம். எனக்கு தேவ பிள்ளைகளே, எனக்கு ஜெபிக்க முடியாதுமா, நான் ஜெபிச்சா பிசாசு வந்து போராடுதான் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, வேதம் சொல்கிறது, நான் அதை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து என் நடுவில் மகிமையாக எல்லாவற்றிற்கும் வசனம் இருக்குது. ஒரு மாதிரி உங்களுக்கு பயமாக இருக்குதா? என்னை சுற்றிலும் மதில் போடுங்கன்னு சொல்லுங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது சங்கீதம் 34 7ஆம் வசனம், கர்த்தருக்கு பயந்தவளை சூழ பாளையம் இறங்கி கர்த்தர்களை விடுவிக்கிறார். தேவதோட சூழ இறங்குவாங்க. உங்கள் ஜெபாரையை சுற்றிலும், உங்கள் இல்லத்தை சுற்றிலும், உங்கள் பிள்ளைகளை சுற்றிலும், உங்களுடைய வருமானத்தை சுற்றிலும், எல்லாவற்றையும் சுற்றிலும் பாளையம் இறங்குவாங்க. ஒன்று கூட உள்ளே வர முடியாது. நீங்கள் பார்ப்பீங்க, தேவதூதர்களை பார்ப்பீங்க, உங்கள் கூட பரிசுத்தவான்களை இறங்கி வருவதை பார்ப்பீங்க. தேவனுடைய முகத்தை பார்க்க முடியும். ஜெபிக்கிறவன் அவரோடு இணைந்து அவருடைய முகத்தை பார்க்க முடியும், அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். அவருக்கு உங்களோடு பேசுவார். உனக்கு என்ன வேணும்னு கேட்பார், தினசரி கேட்பார். உனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படி கேட்பார். இந்த அனுபவத்துக்குள்ள வாங்க, தயவு செய்து நீங்கள் அப்படி வாங்க. உலகம் பாதி, இச்சை பாதி, டிவி பாதி, சீரியல் பாதி, செல் பாதி, தூக்கி எறிங்க. இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கேனா பின்னோக்கேனா. என்னை ஜெப வீரனாய் மாற்ற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஒரு பக்கம் இருந்து அவன் போர் செய்ய முடியாது. நீங்கள் உங்களை ஆர்மியாய் மாற்றுவார், உங்களை ஜெப வீரனாய் மாற்றுவார். உங்களை எல்லாம் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட வண்ணமாய் வார்த்தையினால் உங்களை தலையிலிருந்து பாதம் வரைக்கும்
உங்களை அலங்கரிப்பார். எங்கேருந்து அவன் அடித்தாலும் உங்கள் குடும்பத்தை தொட முடியாது. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் வாய்த்து ஒருவரும் சேதப்படுத்தாதபடி இரவுபகலும் காத்துக்கொள்ளுவேன். கர்த்தர் சொல்லுகிறார், ஜெபிங்க. கர்த்தர் சொல்லுகிறார், ஜெபிங்க. தூங்காதங்க. தினசரி 2 மணி நேரம் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது மட்டுமா, அப்படி உங்களை உயர்ந்த இடத்துல வைப்பார். தேசத்தின் நன்மை நீங்கள் என்ன நினைக்கிங்களோ கர்த்தர் கொண்டு தருவார். ஆமாம், இதுதான் உண்மை. ஆமாம், நீங்கள் அலைந்து திரிவது இல்லை. பக்கத்தில் ஆகாருக்கு பக்கத்தில் இருந்தது, மனாந்திரம்தான். ஆனால் அங்கே நீருற்று இருந்தது. என்ன சொல்கிறது தெரியுமா? அதை 10 மாதத்தை முடிக்கலாமா? தயவுசெய்து இதை பார்த்துட்டு தேவனுடைய நான் மகிமைக்கே சொல்லுவேன். சாஸ்திரமாக விழுந்து ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, என்னை ஒரு ஜெப வீரனா மாற்றுங்கப்பா. என் நெற்றியில் அடையாளம் போடுங்கப்பா. என்னை ஜெப வீரன்னு போடுங்க ஆண்டவரே. என்னை ஜெபிக்க வச்சுருங்க. என் மூளையை குழப்புற மாதிரி இருக்குது. என் ஹார்ட்லாம் வலிக்குது. ஐயோ, என் கிட்னிலாம் ஃபெயிலியர் ஆகிட்டோ அப்படி நான் பயப்படுறேன். ஐயோ, இது கேன்சர் கட்டியாக இருக்குமோ? இல்லை, நீங்கள் ஜெபிங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு ஜெபிங்க. உங்களுக்கு விடுதலை, நீ உன் குடும்பத்துக்கு விடுதலை, உன் பிள்ளைகளுக்கு விடுதலை, நீ ஜெபிக்கிறவர்களுக்கு விடுதலை. பரலோகம் மகிழும் தெய்வ பிள்ளையே, உன்னை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படுவார். ஐயோ, தானியேல் ஜெபித்த பொழுது பரலோகத்தின் கட்டளை வெளிப்பட்டது. உங்களுக்கு அதை விட மேலான பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஜெபிக்கலாமா? அன்று ஒரு வசனத்தை சொல்கிறாரு, ஜெபிக்கிறவர்களுக்கு ஜெபிக்கிற உத்தரவாதம் பண்ணுங்க, அழுங்க, கதறுங்க. இப்போ நேரம் கிடச்சா போய் ஜெபம் பண்ணுங்க. உட்காந்து எங்கேயாவது பேசிக்கிட்டு இருக்காதங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நிற்காதங்க. தேவனோட உறவு கொள்வீங்களா? வசனம் சொல்லுது, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம். அன்று உங்களை தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு. 25ஆம் வசனம் சொல்லுது, உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. இது தீர்க்க தரிசனம். அவர் உனக்கு துணையாக இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும், பரலோகத்தின் ஆசீர்வாதம் என்று எழுதியிருக்கிறது, கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும், பூமிக்குரிய ஆசீர்வாதம், ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் உங்களை ஆசீர்வதிப்பாராம். இதுதான் ஆண்டு சொன்னார், என் ஜனத்தை தேசத்துக்காக ஜெபிக்க சொல் மகளே, நான் இப்படி ஆசீர்வதிப்பேன். அவர் போய் சொல்ல மனுஷன் அல்ல, அவர் சொன்னதை செய்பவர். இந்த வசனத்தை எல்லாரையும் எடுத்துக்க வச்சுக்கோங்க. பாருங்க, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும், கீழே ஆழத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும், ஸ்தனங்களும் கற்பங்களுக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பாராம். தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்களை எனக்கு சொல்லி அனுப்பினார் என்னை. சார், ஜெபிப்பீங்களா? அப்படிப்பட்ட குழந்தை இல்லையா? அதில் தான் அப்படி எழுதியிருக்கு, ஸ்தனங்களுக்குரிய ஆசீர்வாதம். வறட்சியாக இருக்கா? வறட்சியை மாற்றுவா. பரலோக ஆசீர்வாதம், கிருபைகள், எல்லாவற்றையும் ஆவிக்குரிய விடுதலை, வெற்றி, ஜெபம், வேதவாசிப்பு, ஆண்டவரோடு ஐக்கியமாய் நடக்கிற அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எவ்வளோ மேலான பாக்கியம். நன்றியப்பா. ஜெபம்னீங்களா? நீங்கள் ஜெப வீரனாக மாறும்போது கர்த்தர் உங்கள் நெற்றியில் அடையாளம் போடுவார். நன்றி ஆண்டவரே. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே. ஓரிமனா உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். எல்லார் நெற்றியிலும் ஜெப வீரன் என்று எழுதப்படட்டும் ஐயா. பரலோகத்தின் தேவனே, சிங்காசனத்தில் இருக்கும் தேவனே,
ஜெபிக்க கற்றுக் கொடுத்த இந்த அன்பு தெய்வமே, இதை பார்க்கிற எல்லாருக்கும் ஆண்டவரே தேசத்தை குறித்த ஒரு பாரத்தை வைப்பீராக. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் என் ஜனங்கள் ஜெப வீரர்கள் மாறட்டும். என் ஜனங்களை ஜெபிக்க வைப்பீராக, பாரப்படுத்துவீராக. ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபித்தவர் எல்லாரும் ஜெபிக்க வைப்பீராக. வாலிபர்களை எழுப்பி தருவீராக, பெற்றோர்களை எழுப்புவீராக, சிறுவர்களை எழுப்புவீராக, முதியோர்களை ஜெபிக்க வைப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. அப்பா உமக்கு நன்றி. தேசத்தின் நன்மை அவர்களுக்கு கொடுப்பீராக. ஆதியாகமம் 49:25 எல்லார் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்க விடாமல் இருக்கிற எல்லாம் அரெஸ்ட் பண்ணப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் எல்லாம் எரிந்து விழுவதாக. இயேசுவின் நாமத்தில் கெட் அவுட். என் ஜனத்தை நீர் ஆளுகை செய்யும். இதை பார்க்கிற ஒவ்வொருவர் மேலும் ஒரு ஜெபமேகம் மூடுவதாக, மூடுவதாக. ஆசீர்வதி, காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.